ஓம் சாந்தி. முரளி டேட் 6/5/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்போது நீங்கள் சம்பூர்ண தூய்மை ஆவீர்களோ அப்போதே உங்கள் அர்ப்பணிப்பை தந்தை ஏற்பார். நான் எந்த அளவு தூய்மையாகி இருக்கின்றேன் என உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். கேள்வி: இப்போது குழந்தைகள் நீங்கள் மிக மகிழ்ச்சியோடு தந்தையிடம் பலியாவது ஏன்? பதில்: இப்போது நாம் பலியானால் தந்தை நம்மீது 21 பிறவிகளுக்கு பலியாவார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அழியாத ருத்ர ஞான யாகத்தில் அனைத்து மனிதர்களும் ஸ்வாகா ஆக வேண்டும் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் முன்கூட்டியே மிக மகிழ்ச்சியோடு உங்கள் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் ஸ்வாகா செய்து வெற்றி பெற வைக்கின்றீர்கள். பாடல்: முகத்தை பார் மனிதா. ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு: நிச்சயம் தன் குழந்தைகளுக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் அல்லது ஸ்ரீமத் கொடுக்கின்றார். ஹே குழந்தைகளே அல்லது ஏ உயிர்களே, சரீரத்திலிருந்து உயிர் பிரிகிறது அல்லது ஆத்மா பிரிகிறது என்பது ஒரே விஷயம்தான். ஏ உயிர்களே, அதாவது ஏ குழந்தைகளே, உங்கள் வாழ்வில் எவ்வளவு பாவம் இருந்தது, எவ்வளவு புண்ணியம் இருந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? உங்கள் வாழ்வில் பாதி கல்பம் புண்ணியம், பாதி கல்பம் பாவம் ஏற்படுகிறது என்ற கணக்கு சொல்லப்பட்டது. புண்ணியத்தின் ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. அவரை ராமர் என்று சொல்லுகின்றார்கள். ராமர் என்று நிராகாரருக்கு சொல்லப்படுகிறது, சீதையின் ராமரை அல்ல. அதனால் உண்மையில் நாம் அரைக்கல்பம் புண்ணியாத்மாவாக இருந்தோம். பிறகு அரைக்கல்பம் பாவ ஆத்மா ஆனோம் என்பது இப்போது எந்த குழந்தைகளுக்கு பிரம்மா வாய் வம்ச பிராமணர்கள் ஆகியிருக்கின்றார்களோ அவர்களின் புத்தியில் வந்திருக்கின்றது. இப்போது புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். எந்த அளவு புண்ணிய ஆத்மா ஆகியிருக்கின்றேன் என ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை கேட்க வேண்டும். பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மா எப்படி ஆவீர்கள் என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கின்றார். யாகம், தவம் போன்றவற்றால் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக மாட்டீர்கள். அது பக்தி மார்க்கம். அதன் மூலமாக எந்த மனிதரும் புண்ணிய ஆத்மா ஆவது இல்லை. நாம் புண்ணிய ஆத்மா ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அசுர வழியில் பாவாத்மா ஆகி ஏணியில் இறங்கியே வந்தீர்கள். எவ்வளவு காலத்திற்கு நாம் புண்ணிய ஆத்மா ஆகின்றோம் அல்லது சுகத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த தந்தையை அனைத்து மனிதர்களும் நினைவு செய்கின்றார்கள். அவரையே பரமபிதா பரமாத்மா என்று சொல்லுகின்றார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை பரமாத்மா என்று சொல்ல மாட்டார்கள். வேறு யாரையும் பரமாத்மா என்று சொல்ல முடியாது. இந்த நேரம் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் பிரஜாபிதாவை ஒருபோதும் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்வது இல்லை. இருந்தும் நிராகாரர் தந்தையையே அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். ஓ காட்ஃபாதர், ஓ பகவான் என்ற வார்த்தைகள் வருகின்றன. ஒருவரையே நினைவு செய்கின்றார்கள். மனிதர்கள் தம்மை காட்ஃபாதர் என்று சொல்ல முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரும் தன்னை காட்ஃபாதர் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு சரீர பெயர் இருக்கிறது. ஒரே ஒரு காட்ஃபாதருக்கு மட்டும் தனது சொந்த சரீரம் இல்லை. பக்தி மார்க்கத்திலும் சிவனுக்கு அதிக பூஜை செய்கின்றார்கள். சிவபாபா இந்த சரீரத்தின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஹே குழந்தைகளே, என்னை எவ்வளவு அன்போடு சொல்லுகின்றார், நினைக்கின்றார். நான் அனைவருக்கும் பதீத்த பாவனர், சத்கதி வழங்கும் வள்ளல் என்று சொல்லுகின்றார். மனிதர்கள் தந்தைக்கு புகழ் பாடுகின்றார்கள். எனினும் அவர் 5000 வருடங்களுக்கு பிறகு வருகின்றார் என்பது அவர்களுக்கு தெரியாது. கலியுகத்திற்கு எப்போது முடிவு ஏற்படுமோ அப்போதே நிச்சயம் வருவார். இது கலியுகத்தின் கடைசி நேரமாக இருப்பதால் இப்போது நிச்சயம் வந்திருக்கின்றார். உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. ஸ்ரீமத் ஒன்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடையது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மாவும் ஸ்ரீமத் மூலமாக தேவதையாகி இருக்கின்றார். பிறகு 84 பிறவிகள் எடுத்து இப்போது நீங்கள் அசுர வழியில் இருக்கின்றீர்கள்.
எப்போது உங்கள் சக்கரம் முடியுமோ அப்போதே நான் வருகின்றேன் என தந்தை சொல்லுகின்றார். ஆரம்பத்தில் வந்த நீங்கள் இப்போது உளுத்த நிலையில் இருக்கின்றீர்கள். மரம் பழையதாக உளுத்த நிலைக்கு வந்தால் முழு மரமும் அப்படியாகும். நீங்கள் தமோ பிரதானமாக மாறியதால் எல்லாம் தமோ பிரதானமாக மாறியது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இது மனித சிருஷ்டியின் வெரைட்டி தர்மம். இதை தலைகீழ் மரம் என்று சொல்லுகின்றார்கள். இதன் விதை மேலே இருக்கிறது. அந்த விதையிலிருந்தே முழு மரமும் வருகிறது. காட்ஃபாதர் என்று மனிதர்கள் சொல்லுகின்றார்கள். ஆத்மாவின் பெயர் ஆத்மாதான் என ஆத்மா சொல்லுகிறது. ஆத்மா சரீரத்திற்கு வரும்போது சரீரத்திற்கு பெயர் வைக்கப்படுகின்றது. இங்கே விளையாட்டு நடக்கின்றது. ஆத்மாக்களின் உலகில் விளையாட்டு நடப்பதில்லை. விளையாடும் இடமே இதுதான். நாடகத்தில் விலங்குகள் எல்லாம் இருக்கின்றன. மற்றபடி ஆத்மாக்கள் எங்கே இருக்குமோ அங்கே சூரிய சந்திரன் இருப்பதில்லை. அங்கே நாடக விளையாட்டு நடப்பதில்லை. இரவு பகல் இங்கே ஏற்படுகிறது. சூக்ஷ்ம வதனம் அல்லது மூலவதனத்தில் இரவு பகல் ஏற்படுவது இல்லை. இதுதான் கர்மக்ஷேத்திரம். இங்கே மனிதர்கள் நல்ல செயலும் செய்கின்றார்கள், கெட்ட செயலும் செய்கின்றார்கள். சத்தியுகம் திரேதாவில் நல்ல செயல் செய்கின்றார்கள். அங்கே 5 விக்கார வடிவ ராவணராஜ்யமே இருப்பதில்லை. தந்தை அமர்ந்து கர்ம அக்கர்ம விக்கர்மத்தின் ரகசியத்தை சொல்லுகின்றார். கர்மம் செய்தே ஆக வேண்டும். இது கர்மக்ஷேத்திரம். சத்தியுகத்தில் மனிதர்கள் என்ன கர்மம் செய்தாலும் அது அக்கர்மம் ஆகிறது. அங்கே ராவணராஜ்யமே இல்லை. அதை ஹெவன் என்று சொல்லுகின்றார்கள். இந்த நேரம் சொர்க்கமே இல்லை. சத்தியுகத்தில் ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது. மற்ற எந்த கண்டமும் இருக்கவில்லை. ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்லுவதால் நிச்சயம் ஹெவனையே தந்தை படைத்தார். பாரதம் பழைய தேசம் என்பது எல்லா தேசத்தவர்களுக்கும் தெரியும். முதலில் பாரதம் மட்டுமே இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது அப்படி இல்லைதானே? இது 5000 வருடங்களின் விஷயம். கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். படைப்பவர் நிச்சயம் படைப்பை படைப்பார். தமோ பிரதான புத்தியாக இருக்கும் காரணத்தால் இவ்வளவு கூட புரிந்து கொள்ளவில்லை. பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்த கண்டம். அது மனித சிருஷ்டியின் முதல் பிரிவாக இருந்தது. இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. செல்வந்தர் ஏழைக்கு உதவி செய்கின்றார். இதுவும் தொடர்ந்து நடந்து வருகின்றது. பக்தி மார்க்கத்திலும் செல்வந்தர் ஏழைக்கு தானம் செய்கின்றார். ஆனால் இது பதீத்த உலகம். அதனால் யார் என்ன தான புண்ணியம் செய்தாலும் பதீத்தர்களே செய்கின்றார்கள். யாருக்கு தானம் செய்கின்றார்களோ அவர்களும் பதீத்தர்களே. பதீத்தர்கள் பதீத்தமானவர்களுக்கு தானம் செய்கின்றார்கள். அதற்கு என்ன பலனை பெறுவார்கள்? எவ்வளவோ தான புண்ணியங்களை செய்து வருகின்றார்கள். இருந்தும் இறங்கியே வருகின்றார்கள். பாரதத்தை போன்ற தானம் செய்யும் கண்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த நேரம் உங்களிடம் இருக்கும் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் இதில் ஸ்வாகா செய்கின்றீர்கள். இதை ராஜஸ்வ, அஸ்வமேதா, அவிநாசி, ஞான யாகம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பழைய சரீரத்தையும் இங்கே ஸ்வாகா செய்ய வேண்டும் என ஆத்மா சொல்லுகிறது. ஏனென்றால் முழு உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் இதில் ஸ்வாகா ஆகின்றார்கள். அதனால் நாம் ஏன் மகிழ்ச்சியோடு பாபாவிடம் பலியாகக்கூடாது? நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் என்பது ஆத்மாவிற்கு தெரியும். பாபா, நீங்கள் எப்போது வருவீர்களோ அப்போது நாங்கள் பலியாவோம் என்று சொல்லி வந்தீர்கள். ஏனென்றால் இப்போது நாங்கள் பலியாவதால் நீங்கள் பிறகு 21 பிறவிகளுக்கு பலியாவீர்கள். இது வியாபாரம். நாங்கள் உங்களிடம் பலியானால் நீங்களும் 21 முறை பலியாவீர்கள். எதுவரை உங்கள் ஆத்மா பவித்திரமாகவில்லையோ அதுவரை நான் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்று தந்தை சொல்லுகின்றார். என்னை மட்டும் நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாகும் என்று தந்தை சொல்லுகின்றார். தந்தையை மறந்ததால் நீங்கள் எவ்வளவு பதீத்தமாக துக்கத்தில் இருக்கின்றீர்கள். மனிதர்கள் துக்கத்தில் இருக்கும்போது சரணடைகின்றார்கள். இப்போது நீங்கள் 63 பிறவிகள் ராவணனிடமிருந்து அதிக துக்கத்தை பெற்றீர்கள். இது ஒரு சீதையின் விஷயமில்லை. மனிதர்கள் யாராக இருந்தாலும் அனைவரும் சீதைகளே. ராமாயணத்தில் கதை எழுதி வைத்திருக்கின்றார்கள். ராவணன் சீதையை சோகவனத்தில் சிறை வைத்ததாக சொல்லுகின்றார்கள். உண்மையில் எல்லா விஷயங்களும் இந்த நேரத்தை சார்ந்தவை.
அனைவரும் ராவணனின் அதாவது 5 விக்காரங்களின் சிறையில் இருக்கின்றார்கள். எனவே துக்கப்பட்டு எங்களை இதிலிருந்து விடுவியுங்கள் என புகார் செய்கின்றார்கள். இதுவும் ஒருவரின் விஷயமில்லை, முழு உலகமும் ராவணனின் சிறையில் இருக்கின்றது என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இது ராவண ராஜ்யம், ராம் ராஜ்யம் வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். காந்தியும் சொன்னார். ராம் ராஜ்யம் வேண்டும் என சந்நியாசிகள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள், பாரதவாசிகளே சொல்வார்கள். இந்த நேரம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே இல்லை, மற்ற கிளைகள் இருக்கின்றன. சத்தியுகம் இருந்தது, அப்போது ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. இப்போது அந்த பெயரே மாறிவிட்டது. தமது தர்மத்தை மறந்து வெவ்வேறு தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகிக் கொண்டே போகின்றார்கள். முஸ்லிம்கள் வந்தார்கள், எத்தனை இந்துக்களை தங்கள் தர்மத்திற்கு கன்வெர்ட் செய்தார்கள். கிறிஸ்துவ தர்மத்திற்கு பலர் கன்வெர்ட் ஆனார்கள். அதனால் பாரதவாசிகளின் மக்கள் தொகை குறைந்து விட்டது. இல்லை என்றால் பாரதவாசிகளின் மக்கள் தொகை எல்லோரையும் விட அதிகமாக இருக்க வேண்டும். அநேக தர்மங்களுக்கு கன்வெர்ட்டர் ஆகி சென்று விட்டார்கள். உங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எல்லோரையும் விட உயர்ந்தது என்று தந்தை சொல்லுகின்றார். சதோ பிரதானமாக இருந்தது, இப்போது தமோ பிரதானமாக மாறியது. ஞானக்கடல் பதீத்த பாவனர் என யாரை அழைக்கின்றார்களோ அவரே நேரில் கற்பிக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். அவர் ஞானக்கடல், அன்பு கடல். கிறிஸ்துவிற்கு அப்படி புகழ்பாட மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை ஞானக்கடல் பதீத்த பாவனர் என்று சொல்ல மாட்டார்கள். கடலாக ஒன்றே இருக்கிறது, நாலாபுறமும் ஆல்ரவுண்ட் கடலாக இருக்கிறது. 2 கடல்கள் இருப்பதில்லை. இது மனித சிருஷ்டி நாடகம். இதில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாகம் இருக்கிறது. எனது செயல் மற்ற அனைவரிலிருந்தும் வேறாக இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். நான் ஞானக்கடல், ஹே பதீத்த பாவனரே என என்னையே அழைக்கின்றார்கள். பிறகு லிபரேட்டர் என்றும் சொல்லுகின்றார்கள். எதிலிருந்து லிபரேட் செய்கின்றார், இதையும் யாரும் அறியவில்லை. நாம் சத்தியுக திரேத்தாவில் அதிக சுகத்தோடு இருந்தோம். அதை சொர்க்கம் என்று சொல்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது இருப்பது நரகம். எனவே துன்பத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என புகார் செய்கின்றார்கள். இன்னார் சொர்க்கவாசியானார் என சந்நியாசி ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். நிர்வாணதாம பதவி அடைந்தார் என அவர்கள் சொல்லுகின்றார்கள். வெளிநாடுகளில் சொர்க்கத்திற்கு சென்றார் என்று சொல்லுகின்றார்கள். காட் ஃபாதரிடம் சென்றார் என நினைக்கின்றார்கள். ஹெவன்லி காட் ஃபாதர் என்று சொல்லுகின்றார்கள். உண்மையில் ஹெவன் இருந்தது, இப்போது இல்லை. நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் தேவை. காட்ஃபாதர் இங்கே வந்து சொர்க்கத்தை படைக்க வேண்டும். சூக்ஷ்ம வதனத்திலோ மூலவதனத்திலோ எந்த சொர்க்கமும் இருப்பதில்லை. நிச்சயம் தந்தையே வரவேண்டியிருக்கின்றது. நான் வந்து இயற்கையின் ஆதாரத்தை பெறுகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார். எனது பிறவி மனிதர்களைப் போல இல்லை. நான் கர்ப்பத்தில் வருவது இல்லை. நீங்கள் எல்லோரும் கர்ப்பத்தில் வருகின்றீர்கள். சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகை இருக்கும். ஏனென்றால் தண்டனை அனுபவிக்க அங்கே எந்த விக்கிரமமும் நடப்பதில்லை. எனவே அதனை கர்ப்ப மாளிகை என்று சொல்லுகின்றார்கள். இங்கே விக்கிரமம் செய்கின்றார்கள், அதற்கு தண்டனை பெற வேண்டியிருக்கிறது. எனவே கர்ப்ப ஜெயில் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகம், அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகம், சொர்க்கம். அதனால் ஆளிலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்ததாக சொல்லுகின்றார்கள். இப்படி ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழை காட்டுகின்றார்கள். சத்தியுகத்தில் கர்ப்பத்தில் துக்கம் ஏற்படாது. கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் விளைவுகளை தந்தை புரிய வைக்கின்றார். அதை பிறகு கீதை சாஸ்திரமாக உருவாக்குகின்றார்கள். ஆனால் அதில் சிவ பகவான் வாக்கியத்திற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை பெறுகின்றோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இப்போது பாரதம் ராவணனால் சபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் துர்கதியில் இருக்கிறது. இந்த பெரிய சாபமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. ஆயுஸ்வான் பவ, புத்திரவான் பவ, தனவான் பவ என தந்தை வந்து வரம் கொடுக்கின்றார். அனைத்து சுகங்களின் வரத்தை கொடுக்கின்றார். உங்களுக்கு வந்து கற்பிக்கின்றார். அந்த படிப்பால் நீங்கள் தேவதைகளாகின்றீர்கள். இங்கே புதிய படைப்பு படைக்கப்படுகின்றது. பிரம்மா மூலமாக உங்களை தந்தை தன்னுடையவராக மாற்றுகின்றார்.
பிரஜாபிதா பிரம்மா என்று பாடுகின்றார்கள். நீங்கள் அவருடைய குழந்தைகளாக பிரம்மா குமார் குமாரிகள் ஆகியிருக்கின்றீர்கள். தந்தை மூலமாக தாத்தாவின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். முன்னரும் பெற்றிருந்தீர்கள். இப்போது மீண்டும் தந்தை வந்திருக்கின்றார். தந்தையின் குழந்தைகள் பிறகு தந்தையிடம் போக வேண்டும் தானே? ஆனால் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியின் ஸ்தாபனை ஏற்படுகிறது என பாடப்பட்டுள்ளது. அப்படியானால் இங்கேதானே நடக்கும். நாம் சகோதரர்கள் என ஆத்மாவின் சம்பந்தத்தில் சொல்லப்படுகின்றது. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகியதால் நீங்கள் சகோதரன் சகோதரிகள். இந்த நேரம் நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள். நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றிருந்தீர்கள். இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா சொல்லுகின்றார். ஆத்மாக்கள் நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்தால்தான் நீங்கள் தூய்மையாவீர்கள். வேறு வழியே இல்லை. தூய்மையாகாமல் நீங்கள் முக்தி தாமத்திற்கு போகவே முடியாது. ஜீவன் முக்தி தாமத்தில் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பிறகு நம்பர்வார் மற்ற தர்மங்கள் வந்தன. தந்தை கடைசியில் வந்து அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவரை லிபரேட்டர் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் சாம்பலாகும் என்று தந்தை சொல்லுகின்றார். பாபா, வாருங்கள், எங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று சொல்லி அழைக்கின்றீர்கள். டீச்சர் என்றால் கற்பிப்பார். இதில் சரித்திரம் செய்வாரா என்ன? இதுவும் படிப்பு. ஞானக்கடல் தந்தையே வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், கர்ம அக்கர்ம விக்கர்மத்தின் விளைவுகளை அறிந்து இப்போது எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது. கர்மக்ஷேத்திரத்தில் கர்மம் செய்யும்போது விக்காரங்களை தியாகம் செய்வதே விக்கர்மத்திலிருந்து தப்புவது ஆகும். இரண்டாவது பாயிண்ட், நமது பலியை தந்தை ஏற்கும்படி நாம் தூய்மையாக வேண்டும். தூய்மையாகி தூய உலகத்திற்கு போக வேண்டும். உடல் மனம் செல்வத்தை இந்த யாகத்தில் ஸ்வாகா செய்து வெற்றி பெற வைக்க வேண்டும். வரதானம். ஞானத்தின் லைட் மைட் மூலமாக விக்ன விநாசகர் ஆகக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. பக்தி மார்க்கத்தில் கணேசரை விக்ன விநாசகர் என்று சொல்லி பூஜிக்கின்றார்கள். கூடவே அவரை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், அதாவது கல்வியின் தேவனாகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அதனால் எந்த குழந்தை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆவாரோ அவர் ஒருபோதும் தடைகளில் தோல்வியடைய மாட்டார். ஏனென்றால் ஞானத்தை லைட் மைட் என்று சொல்லுகின்றார்கள். அதை வைத்து லட்சியத்தை அடைவது எளிதாகிறது. அப்படி யார் விக்ன விநாசகரோடு தந்தையோடு சதா கம்பைண்டாக இருந்து கொண்டே ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருப்பாரோ அவரை தடை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. ஸ்லோகன். உள்ளும் புறமும் என்ன கெட்டது இருந்தாலும் அதை முழுமையாக அர்ப்பணியுங்கள். அப்போது வில் பவர் வரும். அவ்யக்த சைகை. சதா ஆடாத அசையாத ஒரே ரசனை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தற்சமயம் அனுபவியாகி பிறரையும் ஆடாத அசையாதவராக மாற்றும் அனுபவம் செய்ய வைக்கும் நேரமாக இருக்கிறது. இப்போது விளையாட்டு நேரம் முடிந்துவிட்டது. இப்போது சதா சக்திசாலியாகி பலவீன ஆத்மாக்களை சக்திசாலியாக மாற்றிக்கொண்டே செல்லுங்கள். உங்களிடம் பலவீனத்தின் சம்ஸ்காரம் இருந்தால் பிறரையும் பலவீனமாக மாற்றுவீர்கள். ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டின் அனுபவி ஆவதற்கு ஏகாந்த பிரியராகுங்கள். மனதின் ஒருமுக பயிற்சியை அதிகமாக்குங்கள். ஓம் சாந்தி.